ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லக்கூடாது, ஜாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லையடி பாப்பான்னு அவர் சொல்லியிருந்தா சரியான கருத்து. இது உன் குலத்துக்கான கோவில் கிடையாது, உன் குலம் வாழ்ந்த இடம் இந்த ஊர் கிடையாது. எப்படி சொல்கிறாங்க, என் கம்யூனிட்டி தான். ஏன்னா இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த கோவிலுக்கு 14 நாள் போங்க, 2 வாரம் போய் விளக்கு போடுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும், நீங்கள் நினச்ச காரியம் கை கூடும், குழந்தை இல்லையா இந்த கோவில் போங்க. குலதெய்வம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். இப்போ எனக்கு உயிர் கொடுத்தது எங்கள் அப்பா, உடல் கொடுத்தது அம்மா. அக்கா பொண்ணு, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு இப்படி கட்டினதுனால கட்டும்போது எல்லார் வீட்லேயும் 16, 12, 8க்கு குறையாமல் பிள்ளைகள் இருந்தது. எங்கெல்லாம் கருத்தடை மையம் இருந்ததோ அங்கெல்லாம் கருத்தரிப்பு மையம். என் உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிற குடும்பத்தில் நம்ம பொண்ணே கொடுக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் உனக்கு குழந்தை ஊனமாய் பிறக்கும். இங்கே ஜாதியை அழிச்சா சாமி அழிஞ்சிடும், மக்கள் அழிஞ்சிருவாங்க. எப்படின்னு கேட்டுக்க. ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜோதிடர் ஐயா திரு முருகப்பெருமான் அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம். ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் திரு முருகப்பெருமான் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்களுடைய பதிவுகளை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு புத்தம் புதிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெளிவடைஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜோதிட ரீதியாக எங்களுடைய தேடல்களில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வியாபாரமாக பண்ணுறாங்க. ஆமாம், ஜோதிடத்தை வியாபாரமாக பண்ணுறாங்க. சில பேர் முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. மக்களிடத்தில் ஜோதிட ரீதியாக சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு தேடுதல்லே இருக்கிறாங்க. ஒரு பிராப்தம் இருந்தால் தான் ஒரு சரியான ஒரு ஆள்கிட்ட போய் அவங்களுக்கான தீர்வு கிடைக்குது. அந்த மாதிரி பிராப்தம் உங்ககிட்ட எப்படி மக்கள்கிட்ட அது போய் சென்றடையுது? உனக்கே தெரியும், நான் எனக்கு இது தொழில் கிடையாது. ஜாதகம் எனக்கு தொழில் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், கடை வச்சுருக்கேன். 4 மணிக்கு மேலே தான் ஜாதகம் பார்ப்பேன். 4 மணிக்கு வேலை. ஏன்னா எனக்கு கடையில் எனக்கு என்னென்ன வாங்கி போடணும், என்னுடைய கடை 4 கடை இருக்குது. 4 கடைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் பார்க்காத ஜாதகர் கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது, நான் பரிகாரம்னு பண்ணுறதுக்கு சுத்தாத கோயில் கிடையாது. எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் எனக்கு சொன்னது, உன் ஜாதகம் சன்னியாசி ஜாதகம், கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், சொந்தமாக ஒரு இடம்னு வாங்க முடியாது, இந்த கர்மா இந்த பிறவியில் உன் கர்மாவை நீ கழிக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க, உனக்கு இந்த கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் ஏதோ அடுத்தவங்கக்கிட்ட வேலை செஞ்சு இந்த காலகட்டத்தை கழிச்சிருங்க. அப்படி தான் நிறைய எங்கே போனாலும் நம்ம என்னடா இப்படி ஒரு அடித்தட்டில் இருக்கிற எல்லாருமே அடுத்த லெவல் என்னென்னா கோடீஸ்வரன் இல்லை, ரொம்ப அடித்தட்டில் கீழே இருக்கிறவங்க நமக்கு 3 நேரம் ஒரு சோறு இருக்க, ஒரு சின்ன வீடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா நாங்கள் உங்களை ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது நான் சொல்லணும், அது நான் வேறு சேனலில் இருக்கும்போது கூட உங்களை நான் நேர்காணல் பண்ண வந்திருக்கேன். அப்போ உங்களுடைய ஒரு தரம் ரொம்ப வாழ்க்கை முறை அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷங்களில் உங்களுக்கான ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வருமானம் இல்லை, எனக்கான வளர்ச்சி பொருளாதாரமான வளர்ச்சி எனக்கு கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி எப்படி? ஏன்னா நீங்கள் ஜோதிடத்தை எதிர்க்கிறீங்க, ஜோதிடர்களை எதிர்க்கிறீங்க, புரியுதுங்களா? காரணம் சும்மா எதிர்க்கலாமா? நான் இத்தனை ஜோசிகாரங்களுக்கு போய் காளஹஸ்தி போயிருக்கிறேன், திருநள்ளார் போயிருக்கிறேன், நீ சொல்கிற சனீஸ்வரன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன், குருவோட 9 கோவில் சென்னையில் இருக்குன்னா எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திசையில் அந்த தசா நடக்கும்போது, அந்த புத்தி நடக்கும்போது, உங்களுக்கு கோச்சார ரீதியாக ராசி பலன் சொல்லும்போது இந்த ராசிக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லது, எங்கெல்லாம் போனாலும் அட்டி செம்ம அட்டி. அப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இப்போ கோயிலாக சுற்றுறானே அப்படின்னு சொல்லி வீட்லேயும் வருத்தப்படுவாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கை எல்லோரும் வருத்தப்படுறது, நம்ம பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சி எப்படி வந்தது அப்படின்னா, நான் பொதுவாகவே ஊரில் சாமி ஆடுற பையன்தான். சாமி ஆடுற குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லிட்டாங்க.
சாமி ஆடுற யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க, நாங்கள் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டோம், இந்த சாமி ஆடுற குடும்பமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா எங்கே போனாலும் நமக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் நீ என்னை பார்க்கும்போது ஆரம்ப கட்ட காலம் சின்ன வீடு, அதுவும் வாடகை வேறு ஒரு 5000 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மேலே வந்து ஒரு 10,000 ரூபா வாடகை. இன்றைக்கி சொந்த வீடு, சொந்தமாக காரு, சொந்தமாக கடை, எனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி. இன்றைக்கி ஏன் கடையில் ஒரு 6-7 பேர் 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடையில் 4 இன்னொரு கடையில் 3ன்னா வேலை செய்கிறாங்கன்னா சந்தோஷம். இப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அப்போ ஜாதகம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். ஜாதகம் எதுக்கு உருவாக்குனாங்க? இப்போ நம்ம இப்படி தான் கஷ்டப்படணும்னு ஜாதகத்தில் இருக்குது. இப்போது ஜாதகாரங்கிட்ட நீ போயிட்டீன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இப்படி இருக்குது, உங்களுக்கு தாய்மாமன் உறவு ஆகாது, தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது, நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்கள் குடும்பம் இப்படி கஷ்டப்படும், பொதுவாகவே உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டார், ஒரு முரண்பாடாகவே இருக்கும், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் இந்த கோவிலில் போய் இந்த தேதியில் இந்த நாளில் அந்த சாமியை பார்த்தா நல்லது, இப்படி நிறையா எல்லாம் பண்ணி அதுக்கு மேலே தான் ஜோதிடர்களை எதிர்த்துட்டேன். காரணம், எனக்கு அப்பன் 8 அடி குட்டி 16 அடி, என்னை காப்பாற்றினது என் குலதெய்வம். இங்கே நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரில, குலதெய்வம்னா என்னன்னு தெரில. அந்த காலத்து மன்னர்கள் காலத்தில் அவங்களுடைய முப்பாட்டனார்கள் ஃபோட்டோ தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, லைட்டு கிடையாது, கரண்ட்டு கிடையாது. நீ கற்காலத்துக்கு போயிடு, கற்காலத்துக்கு வேண்டாம், அதுக்கு அடுத்த மன்னர்கள் காலத்துக்கு போயிடு, லைட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அப்போது அந்த மன்னர்கள் காலத்தில் மக்கள் சேவை, மகேசன் சேவை, மன்னன் மக்களுக்காக. இன்றைக்கி மன்னராட்சி அது இதுன்னு இருந்தாலும் அவர் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார், வீடு கட்டி கொடுக்கல. தன் நாட்டு மக்கள் எங்கெங்கே வாழணும், வாழ்கிற எல்லாரும் மன்னனுக்கு வரி கட்டணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு தகுந்த ஊதியமும் உணவும் கிடைக்கும், தங்குற இடம் கிடைக்கும். ஏன்னா மன்னனுக்கு கீழே எல்லாம், இறைவனுக்கு கீழே எல்லாம். அப்போ இறைவனும் மன்னனும் ஒன்று அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா மக்களை காப்பாற்றுற மன்னன் இறைவனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு 3 நேரம் பசியாத்திரம் இருக்க இடம் தர்றான், உடுக்க உடை, உழைக்கிறதுக்கு உண்டான இடம் கொடுத்துறேன். அந்த வாழ்ந்த இடத்துல இப்போது நான் ஒரு கம்யூனிட்டி, நிறைய பேர் ஜாதி அழிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. எதை அழிச்சிருவேங்கிறாங்க? ஜாதி அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்றாங்க. ஆமாம். இப்போ கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜாதியை அழிச்சிடணும். ஜாதி அழியாது. கல்லில் ஜாதி இருக்குது, வைரக்கல், செங்கல், கருங்கல், பல வகைகள் இருக்குது, நிறைய கல் வகைகள் இருக்கும். செடின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய செடி வகைகள் இருக்கும், கொடின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய கொடி வகை இருக்கும், மண், மரம் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையில் அத்தனையிலையும் பிரிவினை இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாயில் கூட இருக்குது. ஆமாம். அப்போது இதில் சாதி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இதில் இந்த சாதி உயர்ந்தது தாழ்ந்ததில்லை. இப்போ முருங்கை மரம் இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் எப்படி கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு பிள்ளையார் கோயில் வச்சா ஒரு அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்றா வைப்பாங்க. இதில் எது உயர்ந்தது? ரெண்டுமே நமக்கு தேவை. கசப்பும் தேவை, அரச மரத்தினுடைய அந்த காற்றுப்பட்டா குழந்தை அதனுடைய தன்மையும் தேவை. முருங்கை மரத்தில் இருக்கிற அயனும் தேவை, தென்னை மரத்தில் இருக்கிற இளநியும் தேவை. அப்போது இதில் எதை உயர்ந்ததுன்னு சொல்கிறேன். அப்போது என்னுடைய கம்யூனிட்டி, நான் ஜாதி அப்படின்னா என் ஜாதியில் பிறர் ஜாதியை உயர்வு தாழ்வு பார்த்தா தான் தப்பு. அதனால தான் நான் பாரதியாரையே ஒரு சில இடங்களில் தாக்கியிருப்பேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லக்கூடாது, ஜாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லையடி பாப்பான்னு அவர் சொல்லியிருந்தா சரியான கருத்து. இங்கே ஜாதியை அழிச்சா சாமி அழிஞ்சிடும், மக்கள் அழிஞ்சிருவாங்க. எப்படின்னு கேட்டுக்க. இப்போ நான் நாடார் கம்யூனிட்டி, எங்கள் நாடார் குலம் எங்கள் ஊரை தவிர சுற்றி எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் நான் உங்கள் சாதிக்காரன், நான் உங்கள் கோவில் எனக்கு உரிமை இருக்குன்னு என்னால் சாமி கும்பிட முடியல. இது உன் குலம் கிடையாது. என்ன சொல்கிறாங்க? இது உன் குலத்துக்கான கோவில் கிடையாது, உன் குலம் வாழ்ந்த இடம் இந்த ஊர் கிடையாது. எப்படி சொல்கிறாங்க? என் கம்யூனிட்டி தான், உங்கள் குலம் உங்கள் வம்சம் இங்கே வாழலை, நீங்கள் உங்கள் குலத்தை தேடி போங்க, இங்கே உங்களுக்கு உரிமை இல்லை. எது இல்லை? உரிமை இல்லை அப்படிங்கிறான். அப்போ என் இனத்தை சார்ந்த இடத்திலேயே எனக்கு உரிமை இல்லாத பொழுது, எனக்கு சம்பந்தமே இல்லாத கோவில் எப்படி எனக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு.
ஏன்னா இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த கோவிலுக்கு 14 நாள் போங்க, 2 வாரம் போய் விளக்கு போடுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும், நீங்கள் நினச்ச காரியம் கை கூடும், குழந்தை இல்லையா இந்த கோவில் போங்க, செலவு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிற கஷ்டத்தில் கடன் வாங்கி கடனாளியா வேணா ஆகுமே தவிர நிம்மதி போய் இன்னும் கூட நிம்மதி இல்லாமல் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கன்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லை ஜோதிடர்களே. குலதெய்வம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். இப்போ எனக்கு உயிர் கொடுத்தது எங்கள் அப்பா, உடல் கொடுத்தது அம்மா. என் தந்தை வழி டிஎன்ஏவில் ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அது என்னை தாக்கும். அந்த குடும்பத்தில் என் தந்தைக்கு உயிர் கொடுத்தது அவருடைய அப்பா அம்மா. அப்போ என் தந்தை வழி குல தெய்வத்தில் எதை மையப்படுத்துகிறாங்கன்னா உயிர் கொடுத்ததை குல தெய்வம். அப்படி உயிர் இருந்தால் தான் ஒரு மண்ணில் நம்ம விதை போடுறோன்னா அந்த விதையில் உயிர் இருந்தால் தான் அந்த செடி முளைக்கும். உயிர் அணுக்கள் வீரியமாக இருந்தால் தான் ஒரு குழந்தை தணிக்கும். அப்போ நமக்கு உயிரணுக்களை வீரியமாக கொடுக்கக்கூடிய தந்தையை நமக்கு குல தெய்வம்னு கொடுத்துனா அது உரிமையான தெய்வம்னு கொடுத்துட்றாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பழமொழியில், கடமையை செய் பலனை எதிர்பாராது. இப்போ எனக்கு என் வீட்டில் ஒரு விசேஷம்னா எங்கள் அப்பாவுக்கு நான் பத்திரிக்கை வைக்க வேண்டியதில்லை, அவர் வந்துடுவார். அதே மாதிரி என் தந்தை வழியினுடைய முதல் உரிமை எனக்கு தான் வந்துடுது. தாத்தா சொத்து பேரனுக்குங்கிற ஒரு கான்செப்டில் வந்து. ஆனால் தாய் வழியில் தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு அவன் வர்றதில்லை. மதியாதார் தலைவாசல் மிதி. ஒருத்தரை நீ மதிக்கலைன்னா அவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். அப்போ பழக்க வழக்கம். அப்போ அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் அக்கா பொண்ணு, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு இப்படி கட்டினதுனால கட்டும்போது எல்லார் வீட்லேயும் 16, 12, 8க்கு குறையாமல் பிள்ளைகள் இருந்தது. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கருத்தடை மையம் வைக்கிறாங்க. 5 கிலோ அரிசி, எது உனக்கு அன்னைக்கு கம்மியாக இருந்தது, உணவு பற்றாக்குறை, 5 கிலோ அரிசியும் 5 ரூபா பணமும். அப்போ அந்த உணவை கொடுத்து கருத்தடை மையத்தை, எதுக்கு உணவு பற்றாக்குறை வந்து மக்கள் தொகை பெருகிடுச்சுன்னா உனக்கு வரும் அப்படின்னு. 5 கிலோ அரிசி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே செயற்கை ரீதியாக உற்பத்தி பண்ணிட்டோம். எங்கெல்லாம் கருத்தடை மையம் இருந்ததோ அங்கெல்லாம் கருத்தரிப்பு மையம். என் உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலில் தான் இருக்கும், உள்ளங்காலில் ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பாதத்தை அழுத்தி மிதித்து நடன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தூக்கி நடந்தால் குழந்தை நல்லா பூமியை மிதித்து நடக்கிறதுக்கு பழகி கொடு அப்படிம்பாங்க அந்த காலத்தில். காரணம், அந்த பூமியை மிதிக்கும்போது என் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை நான் மிதிக்கும்போது எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ பனைமரம் எல்லா ஊர்லேயும் வளரும், ஆனால் அது நெல்லை மாவட்டத்துக்கு சொந்தம். இப்போ பாண்டிய மன்னன் ஆண்டது தென்மண்டலம். ஒரு மண்டலம் 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்தை கொண்டது. கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்தை ஆண்ட மன்னர்கள்னால் அங்கே 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். சேரன், சோழன், பாண்டியன், இந்த மத்திய மண்டலத்தை ஆண்ட தொண்டை மன்னன் வரைக்கும் 4 பாகமாக தமிழ்நாட்டை பிரிச்சிருந்தாங்க. அப்போ இந்த 4 பாகத்துக்குமே 4 மண்டலம், 4 பிரிவு. இப்போ நீ பாண்டிய மண்டலத்தில் இருக்கிற பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒருத்தன் சேர நாட்டுக்கோ சோழ நாட்டுக்கோ போனால் உனக்கு அந்த வைப்ரேஷன் ஒத்து வராது, அந்த மன்னனுக்கும் உனக்கும் ஒத்து வராது. அப்படி இருக்கும்போது பிற குடும்பத்தில் நம்ம பொண்ணே கொடுக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் பொண்ணை எடுத்தால் உனக்கு குழந்தை ஊனமாய் பிறக்கும்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தை விதைச்சி அறிவியலே என்ன சொல்கிறது, ஆணின் பெண்ணினுடைய அணுக்கள் ஒரு சேர இருந்தால் தான் குழந்தைய உற்பத்தி ஆகுங்க. அப்போ தாய் வழி தந்தை வழி அணுக்களினுடைய வீரியம் இருந்தால் தான் குழந்தையினுடைய எந்த குறையும் இல்லாமல் பிறக்கும்.